தமிழகத்தின் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டதாலேயே ஜிஎஸ்டிக்கு ஆதரவு அளித்ததாக மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜிஎஸ்டி விவகாரத்தில் மக்களின் நலன் சார்ந்த தேவைக்கு ஏற்ப அதிமுக அரசு செயல்படும் என்று கூறினார். நிதியாண்டு மாறுவது குறித்து நாடாளுமன்றத்தில் வரும்போது தங்கள் நிலைப்பாட்டை தெரிவிப்போம் என்றும் தம்பிதுரை தெரிவித்தார். ஜிஎஸ்டியை பொறுத்தவரையில் நாங்கள் எங்களுக்கு புரட்சித் தலைவி அம்மாவுடைய கொள்கைப்படி எங்களுக்கு வேறுபாடு இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் என்ன வேறுபாடுனாக்கா, தமிழகத்தினுடைய நிதி உரிமையை அந்த நிலையை மத்திய அரசு எடுத்துக்கொள்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஏன்னால் ஒரு தமிழகம் ஒரு முனிசிபாலிட்டியாக மாறிவிடக்கூடாது என்பது எங்களுடைய கொள்கை. இருந்தாலும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சில கருத்துக்களை சொன்னார்கள். அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக நாங்கள் அதை ஆதரித்துக் கொண்டிருக்கிறோம். பட்டாசு தொழிலை காக்க அதன் மீதான ஜிஎஸ்டி வரியை மத்திய அரசு குறைக்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கோரிக்கை விடுத்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வைகோ, பட்டாசு தொழிலுக்கு 28% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுவது அந்த தொழிலை மேலும் நசுக்கும் என வருத்தம் தெரிவித்தார். ஏற்கனவே சீன பட்டாசு உள்ளே நுழைந்து உலகத்தில் 2வது இடத்தில் இருந்து வருகின்ற இந்திய பட்டாசு தொழிலை அடியோடு நசுக்கிவிடக்கூடிய நிலைமையில் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் 18 முறை கூடியிருக்கிறது. மாநில நிதியமைச்சர்கள், மத்திய நிதியமைச்சகத்தினுடைய பிரதிநிதிகள் கொண்ட இந்த குழுவுக்கு மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அவர்கள் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு தலைமை தாங்குகிறார். தமிழக அரசு இதை உடனடியாக இந்த பிரச்சனையை முன்னெடுத்து சென்று இந்த தொழிலே நசித்து போகக்கூடிய பேரபாயத்துக்கு இது நம்பி இருக்கக்கூடிய 5 லட்சம் குடும்பங்களினுடைய வாழ்வை கருதி இந்த வரி விதிப்பை ரத்து செய்ய முன்வர வேண்டும். பால் பொருட்களில் சில தனியார் நிறுவனங்கள் கலப்படம் செய்திருப்பது உறுதியாகி இருப்பதாக பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, நெஸ்லே, ரிலையன்ஸ் போன்ற பிரபல தனியார் நிறுவனங்களின் பால் பவுடர்களில் கலப்படம் இருப்பது ஆய்வின் முடிவில் தெரியவந்துள்ளதாக குறிப்பிட்டார். ஆய்வு முடிவுகள் முழுமையாக வெளியானால் மேலும் சில நிறுவனங்கள் சிக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். கலப்படம் செய்யும் தனியார் பால் நிறுவனங்கள் மீது முதல்வரிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். அரசு நிறுவனமான ஆவின் பாலில் எந்த கலப்படமும் இல்லை என்று கூறிய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, ஆவின் பாலில் கலப்படம் இல்லை என ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இது பால் பவுடர்ல காசிக் சோடாவும் ப்ளீச்சிங் பவுடரு கலந்துருக்கிறதாக ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் இது இந்தியாவில் உள்ள ஒரு ஃபேமஸான ஒரு பால் கம்பெனி, பல கோடிக்கு இது பண்ணக்கூடிய கம்பெனி. இதுலேயும் காசிக் சோடாவும் ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு கலந்துருக்கிறதாக ரிப்போர்ட் வந்திருக்கு. அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மது குடித்து மந்தி போல் பேசுவதாகவும் அமைச்சராக அவர் தொடர்வது தமிழகத்தின் சாபக்கேடு என்றும் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் பதிலடி கொடுத்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வைகை செல்வன், அமைச்சர் பதவிக்கு ராஜேந்திர பாலாஜி தகுதி இல்லாதவர் என சாடினார். நில புரோக்கர் போல அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசுவதாகவும் அவர் விமர்சித்தார். அமைச்சரின் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக முதல்வரிடம் தெரிவிக்கப் போவதாகவும் வைகை செல்வன் தெரிவித்தார். மது குடித்த குரங்கு மல்லாக்கப்படுத்திக் கொண்டு ஆடிய ஆட்டத்தை போல என்ன பேசுகிறோம், எதற்கு பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், எந்த அர்த்தத்தில் பேசுகிறோம், ஒருவர் மீது குற்றச்சாட்டை வைக்கிறோமே அந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருக்கிறதா, அதில் உண்மைத்தன்மை இருக்கிறதா என்றெல்லாம் தெரியாமல் போகிற போக்கில் சொல்லுகிற ஒரு பொழுதுபோக்குக்காக பேசுகிறவரை போல ஒரு அமைச்சர் பேசி இருப்பது மிகுந்த வருத்தத்துக்குரியது, கண்டனத்துக்குரியது. இது இவர் போன்றவர் அமைச்சராக இருப்பது தமிழ்நாட்டுக்கு மிகுந்த சாபக்கேடு என்றுதான் சொல்ல வேண்டும். நடிகர் ரஜினியின் அரசியல் பிரவேசத்தை தாண்டியும் தமிழகத்தில் விவாதிக்க நிறைய விஷயங்கள் உள்ளதாக நடிகை கஸ்தூரி கருத்து தெரிவித்துள்ளார். ரஜினியின் அரசியல் பேச்சை தனது ட்விட்டர் பக்கத்தில் கடுமையாக விமர்சித்திருந்த நடிகை கஸ்தூரி, ரஜினியை அவரது போயஸ் கார்டன் இல்லத்தில் அண்மையில் சந்தித்து பேசினார். அந்த சந்திப்பில் கஸ்தூரி தனது கருத்துக்கு மன்னிப்பு கோரியதாகவும் ரசிகர்களால் அவை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக ரஜினியிடம் தெரிவித்ததாகவும் கூறப்பட்டது. இந்நிலையில் ரஜினி குறித்து மீண்டும் கருத்து தெரிவித்துள்ள நடிகை கஸ்தூரி, ரஜினியின் அரசியல்
பிரவேசத்தை தாண்டியும் தமிழகத்தில் விவாதிக்க நிறைய விஷயங்கள் உள்ளதாக கூறியுள்ளார். ரஜினி அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா என்பது குறித்து முன்கூட்டியே வியூகங்கள் கிளம்புவதாக தெரிவித்துள்ள கஸ்தூரி, கடந்த டிசம்பர் முதல் தமிழக அரசியலில் ஏற்பட்டுள்ள வெற்றிடத்தை நிரப்ப நிச்சயம் நல்ல மனிதர் கிடைப்பார் என்று தெரிவித்துள்ளார். பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்விற்கு தடை விதிக்க கோரிய மனுவுக்கு பதிலளிக்க அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு ஜூலை 3ஆம் தேதி வரை உயர்நீதிமன்றம் அவகாசம் வழங்கியுள்ளது. திருநெல்வேலி அண்ணா பல்கலைக்கழக சுயநிதி பொறியியல் கல்லூரிகள் சங்க தலைவர் முகமது ஜலீல் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். பொறியியல் கலந்தாய்வில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளுக்கு இடையிலான இடப்பகிர்வு விகிதாச்சாரத்தை மாற்றக்கோரி தமிழக அரசிடம் அளித்த மனு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும், எனவே கலந்தாய்விற்கு தடை விதிக்குமாறும் மனுவில் வலியுறுத்தியிருந்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது பதில் மனு தாக்கல் செய்ய அண்ணா பல்கலை தரப்பில் அவகாசம் கேட்கப்பட்டது. இதனையடுத்து அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு ஜூலை 3ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கிய உயர்நீதிமன்றம் மனு மீதான விசாரணையை அன்றைய தேதிக்கே ஒத்திவைத்தது. 5 ஆண்டு சட்டப்படிப்புகளுக்கான கலந்தாய்வு ஜூலை மாதம் 5ஆம் தேதி நடைபெறும் என்று சட்ட பல்கலைக்கழக பதிவாளர் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 5 ஆண்டு சட்டப்படிப்பில் சேர விண்ணப்பித்தவர்களில் தகுதி வாய்ந்த 2515 பேருக்கான தரவரிசை பட்டியல் சட்ட பல்கலைக்கழக இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக கூறினார். இவர்களுக்கான கலந்தாய்வு வரும் ஜூலை 5ஆம் தேதி நடைபெறும் என்று கூறிய அவர் 3 ஆண்டு சட்டப்படிப்பில் சேருவதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். பவானி ஆற்று நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் தொடர் மழையால் பில்லூர் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 10 அடி உயர்ந்துள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ளது பில்லூர் அணை. 100 அடி உயரம் கொண்ட இந்த அணைக்கு கடந்த சில நாட்களாக நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அணையின் நீர்மட்டம் கடந்த வாரம் 78 அடியாக உயர்ந்தது. தொடர் மழையால் நேற்று முன்தினம் 81.5 அடியாக இருந்த அணையின் நீர்மட்டம் தற்போது 87.5 அடியாக உள்ளது. பில்லூர் அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளான அப்பர் பவானி, அவலாஞ்சி, அத்திக்கடவு மலைப்பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருவதால் அணைக்கு வினாடிக்கு 6000 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. மேலும் அணையிலிருந்து 6000 கன அடி நீர் பவானி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் மேட்டுப்பாளையம் முதல் பவானி சாகர் அணை வரையிலான பகுதிகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் கரையோர பகுதிகளில் வசிப்போர் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அணைக்கு நீர்வரத்து பல மாதங்களுக்கு பிறகு அதிகரித்துள்ளதால் பில்லூர் அணையின் நீர்மின் உற்பத்தி பணியும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கனமழை காரணமாக மலைப்பகுதிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் அருவிகளால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நீலகிரியில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சீதோஷ்ண நிலையில் மாற்றம் ஏற்பட்டு இதமான சூழல் நிலவி வருகிறது. பகல் நேரங்களில் சாரல் மழையும் குளிரும் காணப்படுவதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குன்னூருக்கு வந்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் குன்னூர் மலைப்பாதைகளில் மழை காரணமாக பல இடங்களில் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் மகிழ்ச்சியடைந்துள்ள சுற்றுலா பயணிகள் நீர்வீழ்ச்சி சாரலில் நனைந்தபடி புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுப்பதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இங்கே பார்த்தீங்கன்னா ரெயில் ட்ரிசில் ஆகிட்டே இருக்கு. ஸோ மிஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ரெயின்னால அங்கங்கே அருவிகள்லாம் வந்திருக்கு சின்ன சின்னதாக. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டே பண்ணியிருக்கதே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கு. கிளைமேட்டும் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கு. வி ஆர் ஸோ ஹாப்பி. புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்ய கோரி நேற்று 77வது நாளாக போராட்டம் தொடர்ந்தது. நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்ய கோரி கடந்த ஏப்ரல் 12ஆம் தேதி அப்பகுதி மக்கள் 2ஆம் கட்டமாக போராட்டத்தில் குதித்தனர். நாள்தோறும் நூதன முறையில் போராட்டம் நடத்தி தங்களின் எதிர்ப்பை தெரிவித்து வரும் பொதுமக்கள் நேற்று 77வது நாளாக போராட்டத்தை தொடர்ந்தனர். அப்போது ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்தப்பட்டால் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு உணவிற்கு சண்டையிட்டு செத்து மடிவது போல் நடித்து காட்டி பொதுமக்கள் நூதன முறையில் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். மேலும் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் கைகளில் வாழை மர கன்றுகளையும் பதாகைகளையும் ஏந்தி ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராகவும் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் குடும்ப தகராறு காரணமாக தீக்குளித்து இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டார். பெரியகுளம் அருகே உள்ள தேக்கள்ளிப்பட்டியில் துர்காதேவி என்பவர் தனது 2 குழந்தைகளுடன் வசித்து வந்தார். அவரது கணவர் விஜயகுமார் கோவையில் பணியாற்றி வருகிறார். குடும்பத்தினரை சந்திக்க விஜயகுமார் தனது வீட்டிற்கு வந்திருந்த நிலையில் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் மனமுடைந்த துர்காதேவி வீட்டிற்குள் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளித்துள்ளார். மனைவியின் அலறல் சத்தம் கேட்டு அதிர்ச்சியடைந்த விஜயகுமார் உள்ளே சென்று தீயை அணைக்க முயன்றுள்ளார். எனினும் உடல் முழுவதும் தீ பரவியதால் பலத்த காயங்களுடன் துர்காதேவி உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள பிடாரியம்மன் கோவிலில் மழை வேண்டி சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. வெள்ளத்தானியம் கிராமத்தில் உள்ள பிடாரியம்மன் கோவிலில் புறவி எடுப்பு திருவிழா நேற்று நடைபெற்றது. இதில் பங்கேற்ற கிராம மக்கள் களிமண்ணால் செய்யப்பட்ட குதிரைகள், அம்மன் சிலைகள் போன்றவற்றை 3 கிலோமீட்டர் தூரம் தூக்கியபடி பிடாரியம்மன் கோவிலுக்கு எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேலும் மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், மழை நல்லா பெய்யணும், அதுக்கு விவசாயம் நல்லா இருக்கணும். எல்லாம் விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடியதான் இங்கே இருக்கவங்கள தொழிலாளி எல்லாம். அதனால் விவசாயம் நல்லா செழிப்புமாக இருக்கணும், எந்த குறைபாடும் இல்லாமல் இருக்கணும், மக்கள் நல்லா வாழணும், சந்தோஷமாக இருக்கணுங்கிறத அந்த குறிக்கோளை. அதுக்காக தான் இந்த திருவிழா பண்ணுறத. வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டையில் உள்ள ஆசிரியர் பயிற்சி நிலையத்தில் காணொலி காட்சி மூலம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பயிற்றுவித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மூத்த பேராசிரியர் நித்யானந்தம் தலைமையில் நடைபெற்ற இப்பயிற்சி வகுப்பில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். மேலும் அரசு பள்ளிகளிலிருந்து மாணவர்கள் காணொலி காட்சி மூலமாக ஆசிரியர்களிடம் விளக்கம் கேட்டு அதற்கான பதில்களை பெற்றனர். வேலூர் மாவட்டத்திற்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் சேர்த்து 71 பள்ளிகளில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆசிரியர் பயிற்சி கல்வி நிறுவனத்திலிருந்து ஒளிபரப்புகள் நடைபெற்று வருகின்றன. இந்த ஒளிபரப்பானது உடனுக்குடன் மாணவர்கள் பார்த்து தங்களுடைய அறிவை மேம்படுத்திக் கொள்ள வசதியாக உள்ளது. சிறந்த நிபுணத்துவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு மெய்நிகர் வகுப்பறைகள் நடத்தப்படுவதால் அங்கு மாணவர்கள் அனைத்து புரிதலையும் முழுமையாக பெற வசதியாக இருக்கிறது. மாணவர்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய ஐயங்களை உடனுக்குடன் கேட்டு தெரிந்து கொண்டு ஐயமற்ற கற்றலை அடைய இது மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது. நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் சிறப்பு குறுவை நெற்பயிர் தொகுப்பு திட்ட பணிகளை வேளாண் துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி பார்வையிட்டு விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். கோடங்குடி, காளகஸ்தினாபுரம், ஆறுபாதி உள்ளிட்ட பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நெற்பயிர்களை ககன்தீப் சிங் பேடி பார்வையிட்டார். பின்னர் ஆறுபாதியில் விவசாயிகளுக்கு வேளாண் இடுபொருட்களை வழங்கிய அவர் திருக்கடையூரில் புதிய வேளாண் விரிவாக்க மைய கட்டிடத்தையும் கேழ்வரகு விவசாயத்தையும் பார்வையிட்டு விளக்கம் கேட்டறிந்தார். இந்த வருஷம் விவசாயிகளுக்காக 56,92,00,000 ரூபாய் குறுவை சாகுபடி திட்டம்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த குறுவை சாகுபடியிலே இங்கே இருக்கக்கூடிய மெஷின் டிரான்ஸ்பிளான்டிங் ஏரியா நானும் கலெக்டர் இங்கே பார்த்து வந்திருக்கோம். இதில் ஒரு ஏக்கருக்கு ஒரு 4,000 ரூபாய் விவசாயிகளுக்கு மானியமாக அரசால் கொடுக்கப்பட்டு வருகிறது. சிலை கடத்தல் வழக்கில் தேடப்பட்டு வந்த திருவள்ளூர் டிஎஸ்பி தலைமறைவானதால் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 2008ஆம் ஆண்டு அருப்புக்கோட்டை அடுத்த ஆலடிப்பட்டி என்ற கிராமத்தில் பாதிரியார் ஞான அன்பு என்பவர் என்ற இடத்தில் 3 ஐம்பொன் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன. அவற்றை பறிமுதல் செய்த மதுரை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஆய்வாளராக இருந்த காதர் பாஷா மற்றும் தலைமை காவலராக பணியாற்றிய சுப்புராஜ் ஆகியோர் ஞான அன்புவை மிரட்டி சிலைகளை சென்னைக்கு கொண்டு சென்றுவிட்டனர். இது தொடர்பாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் வழக்கில் தொடர்புடைய கோயம்பேடு காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்த சுப்பராஜ் நேற்று கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இதையடுத்து இந்த வழக்கில் தொடர்புடைய தற்போது திருவள்ளூர் டிஎஸ்பியாக பணியாற்றி வரும் காதர் பாக்ஷாவை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் சென்னையில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்று கைது செய்ய முயலும்போது டிஎஸ்பி தலைமறைவானார். இதையடுத்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தலைமறைவான டிஎஸ்பி காதர் பாக்ஷாவை தேடி வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே புதிதாக திறக்கப்பட்ட அரசு மதுக்கடையை அப்புறப்படுத்த கோரி பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். வடுவாஞ்சேரியில் நேற்று டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டுள்ளது. முன் அறிவிப்பின்றி மதுக்கடை திறக்கப்பட்ட தகவல் அறிந்த பொதுமக்கள் மதுக்கடையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் கடையை உடனடியாக காலி செய்வதாக உறுதியளித்ததால் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். கடை திறக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு ஏற்கனவே ஒரு டைம் மறைச்சதுக்கு வைக்க மாட்டோம், எங்கள் அண்ணியில் நம்ம டாஸ்மார்க் கடை வராதுன்னு அதிகாரிகள்லாம் உத்தரவாதம் கொடுத்தாங்க சார். அதை நம்பி நாங்களும் போயிட்டோம். இன்னைக்கு மத்தியானம் 12 மணிலேருந்து வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. நாங்கள் கேள்விப்பட்டு கட்சி தலைவர்கள்லாம் ஃபோன் பண்ணி இங்கே வந்திருக்கோம் மறியலுக்கு.
திருப்பூரில் அரசு மதுக்கடையை அகற்றக் கோரி அனைத்து கட்சி மற்றும் பொதுமக்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட அங்கேரிபாளையம் சிங்காரவேலன் நகர் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். பள்ளிகள் அதிகமுள்ள இப்பகுதியில் மதுக்கடையால் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதால் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்றவர்கள் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி கோஷங்களை எழுப்பினர். இந்த பகுதியில் வந்து அங்கேரிபாளையம் ரோடு சிங்காரவேலன் நகரில் இந்த கடை இருக்கிறதுனால மிகப்பெரிய இடைஞ்சலாக இருக்குது. பள்ளி மாணவர்களுடைய போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாயந்தர நேரங்களில் பெண்கள் குழந்தைகள் இந்த பகுதியில் நடமாடவே முடியலை. ஏன்னா கியூ அந்தளவுக்கு நிற்கிது. எல்லோரும் ரோட்டில் தண்ணி போட்டுட்டு ரோட்லேயே படுத்துடுறாங்க, பாட்டில் போட்டு ரோட்டில் உடைக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த கடை வந்து மிகப்பெரிய இடையூறாக இருக்குது. அதனால உடனடியாக தமிழக அரசு உடனே தலையிட்டு டாஸ்மாக் நிர்வாகம் வந்து இந்த கடையை உடனே எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் இந்த போராட்டக் குழுவின் சார்பாக கேட்டுக்கிறோம். இத்துடன் வைகரை எக்ஸ்பிரஸ் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழுடன்.